தனுசு ராசிக்கார அன்பர்களே, இவருடைய மனசை பத்தி சொல்லணும்னா ரொம்ப எப்படி சொல்றதுன்னா அன்பு மழைய பொழியக்கூடிய நபர்கள் தாங்க இவர்கள். தனுசு ராசிக்காரங்கிட்ட நீங்க தனுசு ராசியோட நண்பனா இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது தனுசு ராசிக்காரங்களுக்கு போயிட்டு நீங்க என்ன செஞ்சாலும் சரி, அவங்க உங்களுக்கு அன்பை பழமழங்கு அள்ளி கொட்டுவாங்க. நீங்க தப்பு பண்ணாலும், அவங்கள திட்டினாலும், இல்ல அடிச்சாலும் என்ன வேணா செய்யுங்களேன். அந்த தனுசு ராசிக்காரர் உங்க மேல வச்ச அன்பு அந்த அன்பு தாங்க. அது என்னைக்குமே மாறாது. என்னைக்குமே தனுசு ராசிக்காரர்களுக்கு பிடிச்சவங்க மேல எல்லா விதத்திலுமே என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவு காமிப்பாங்க, அவ்வளவு அன்பு காமிப்பாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள். ஆனா என்ன பிரச்சனைனா, இந்த தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் உண்மையா இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஒருத்தங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனா தனுசு ராசிக்காரர்கள் யாருக்காக இதெல்லாம் செஞ்சாங்களோ அந்த ஒரு நபர் ஒரு நாளுக்கு அப்புறம் இந்த ஒரு வாழ்க்கை எனக்கு வேணாம் அப்படின்னு விட்டுட்டு போயிடுவாங்க. கடைசியில இந்த தனுசு ராசிக்காரர்கள் அந்த இடத்துல ஏமாந்து நிற்பதும், அந்த இடத்துல அவர்கள் கண்ணீரோடு இருப்பதும் மட்டுமே தான் மிச்சமாக இருக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குது. முக்கியமா சொல்ல போனா தன்னுடைய குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணம் இவர்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க. அதாவது ரொம்ப எளிமையா சொல்ல போனா இவர்களுடைய வாழ்க்கையில தன்னுடைய அம்மா அப்பாவுக்காக சொந்த வீடு கட்டி கொடுக்கணும், அவங்கள கடைசி வரைக்கும் நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, தனுசு ராசிக்காரர்கள் பொய் பேசக்கூடிய விஷயம் என்பது இருக்கவே இருக்காதுங்க. அவங்க கிட்ட போய் நீங்க என்னதான் இது பண்ணி அதை பண்ணி இப்படி இப்படி பேசினாலும் அவங்க போய் பேச மாட்டாங்க. அவங்க உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, தனுசு ராசிக்காரர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருத்தவங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற போது அவங்களுடைய மனசுல அது வடுவாவே பதிஞ்சிரும். அது எத்தனை நாள் எடுத்தாலும் சரி, எத்தனை மாசம் எடுத்தாலும் சரி, வருஷமே எடுத்தாலும் சரி, அவங்களுடைய மனசுல இருந்து அது போகவே போகாது. தன்னை மாத்திக்க நினைப்பாங்க அந்த ஒரு விஷயத்துல, ஆனாலும் முடியாது. ஏன்னா அவங்களுடைய மனசுக்கு தெரியும் நம்ம பண்ணது தப்பு, அவங்க நம்ம அன்னைக்கு கொஞ்சம் இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு மனசுக்குள்ள அந்த ஒரு விஷயம் என்பது இவர்களை படாத பாடு படுத்திக்கிட்டே இருக்குங்க. இவங்க என்ன முயற்சி பண்ணாலும் சரி, எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரி, அவங்களால அந்த ஒரு ஒருத்தங்களை ஏமாத்திட்டோமேன்ற ஒரு விஷயத்துல இருந்து வெளியே வரவே முடியாது. அது மட்டும் இல்லைங்க, தனுசு ராசினுடைய வாழ்க்கையில நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறாங்கன்ட்டு. இந்த தனுசு ராசிக்காரர்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையுமே சொல்றேங்க, தான் குடும்பம் தான் முக்கியம்னு அதிகமா நினைப்பாங்க. இங்க நிறைய பேர் இருக்காங்க எப்படின்னா, தன்னுடைய குடும்பத்தையும் முக்கியம் நினைப்பாங்க. ஆனா அதை விட தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு இது வேணும்னா அது வேணும்னு எடுத்துப்பாங்க. ஆனா தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இது முக்கியம்னு தெரியும், ஆனா தன்னுடைய குடும்பம் தான் அதை விட முக்கியம் அப்படின்றதுக்காக இந்த தனுசு ராசிக்காரர்கள் எனக்கு நீங்க அதாவது இவங்களுக்கு வேணும் தான், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என்னுடைய குடும்பத்துக்காக நான் இதை இழக்கிறேன் அப்படின்ற மாதிரி தனுசு ராசினுடைய வாழ்க்கையில காதலை இழந்துட்டு இன்னைய வரைக்கும் அதை நினைச்சு மனசுக்குள்ள வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான். இவங்க வேணும்னு செய்யலைங்க, அது செய்ய முடியாம போயிருந்தா இந்நேரத்துக்கு அவங்களுடைய குடும்பத்துல நிம்மதி குழஞ்சு, குடும்பம் அம்மா அப்பான்னு எல்லோருமே மன உளைச்சல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்கன்றதுக்காக தன்னுடைய ஆசைகளை மறைச்சிட்டு தன்னுடைய கனவுகளை ஒதுக்கி வச்சுட்டு தன்னுடைய குடும்பத்துக்காக வாழ்க்கையை வாழ்றாங்கன்னா அது இந்த தனுசு ராசிக்காரர்கள் தான். இது குடும்பம் அளவுல சரிங்க. வேலை இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் வேலைக்கு போற இடத்துல உண்மையான நண்பர்கள்னு இவர்களுக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க. அப்படியே கிடைச்சாலும் சில காரணங்களால சில விஷயங்களை தவறான விஷயங்களை சொல்லி இவருடைய குடும்பத்துக்குள்ள சண்டைகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இவருடைய நண்பர்கள். ஒரு சில நண்பர்கள் இவருடைய வாழ்க்கையில உண்மையா இருக்கலாம்னு நினைச்சா கூட இவர்களுடைய வாழ்க்கையில அது நீடிக்காதுங்க. ஏதாவது ஒரு சண்டையின் மூலியமா நண்பர்களிடமிருந்து பிரிவினை தான் ஏற்படும் இவருடைய வாழ்க்கையில. தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க. அது என்னன்னா, இவர்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் என்னைக்குமே முழுவதுமா முழுசா இவங்க ஆசைப்பட்ட நேரத்துல கிடைக்காது. எல்லாருக்குமே தெரியுங்க, ஒரு விஷயம் நம்ம ஆசைப்படும் போது கிடைச்சிட்டாதான் அதனுடைய மதிப்பும் அதனுடைய எப்படி சொல்றது வேல்யூவும் நமக்கு புரியும். அது அதற்கான நேரங்கள் கிடைச்சி தள்ளி கிடைச்சிச்சுன்னா நிச்சயமா அது யாருக்குமே புரியாது. அது போலதாங்க இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையிலையும் பல விஷயங்கள் இவர்கள் ஆசைப்படும் போது அது கிடைக்கும் கிடைக்கும் நம்புறாங்க. ஆனா ஆசைப்பட்ட அந்த நாள் எப்படி சொல்றதுன்னா, இன்னைக்கு எனக்கு வேணும்னு நினைச்சது இன்னைக்கு வேணும் கிடைச்சாதானே எனக்கு அதனுடைய மதிப்பு தெரியும். ஆனா இன்னைக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னும் 10 வருஷம் கழிச்சு கிடைச்சா அது எப்படிங்க சரியா இருக்குமா? இருக்காதுல்ல. அது போலதாங்க இவர்களுடைய வாழ்க்கையிலையுமே இந்த நாள் வரைக்குமே இவர்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றாங்க. ஆனா அது கிடைக்கல.
வேணா இது அப்படின்னு நினைக்கும் போது இவருடைய வாழ்க்கையில அது கிடைக்கும். இப்படி பல விஷயங்கள்ல இந்த தனுசு ராசிக்காரர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. வாழ்க்கையவே நரகத்துல வாழ்ந்திருக்காங்கன்னு கூட சொல்லிக்கலாங்க. ஆனா இனி இது வரக்கூடிய காலங்களுக்கு அப்புறம் இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போறாங்க. இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் சந்திக்க போகிறார்கள் என்பதை பற்றி நம்ம இந்த ஒரு பதிவுல தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. தனுசு ராசிக்கார அன்பர்களே, இவர்களுடைய வாழ்க்கையில இப்போ ஏற்படக்கூடிய முதலாவது மாற்றம் என்ன தெரியுமாங்க? அரசாங்க உத்தியோகத்திற்காக தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய வாழ்க்கையையும் பல காலங்களை கழிச்சாங்க. ஆனா இவர்களுக்கு அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய மதிப்பும் சரி, அரசாங்க உத்தியோகமும் சரி கிடைக்காம தள்ளியே போய்கிட்டு இருந்துச்சு. அப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்த இவர்களுடைய வாழ்க்கையில இனி குறுகிய நாட்களிலேயே அரசாங்க வேலை என்பது கிடைக்கும். அதோடு சேர்த்து நல்ல சம்பளத்தோடு இருக்கக்கூடிய ஒரு வேலையை இவங்க வாங்குவாங்க. முக்கியமா இவர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படும். அப்படி போகும் பொழுது தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய மனசுக்கு பிடிச்ச ஒரு நபரை சந்திக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். ரொம்ப காலமா ஒருத்தவங்க மேல ரொம்ப அன்பையும் பாசத்தையும் உயிருக்குறான வச்சிருப்பாங்க. திடீர்னு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையால அவங்கள விலகி அவங்கள விட்டு தள்ளி வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்படிப்பட்ட நபரை மீண்டும் சந்திக்கக்கூடிய நிலைமை என்பது உண்டாக போகுது இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில. தனுசு ராசிக்காருடைய மனசுல ஒரு கவலை ரொம்ப நாட்களாகவே இருந்துச்சுங்க. அதாவது ஒரு குற்ற உணர்ச்சின்னு கூட சொல்லிக்கலாம். அந்த குற்ற உணர்ச்சி நீக்கக்கூடிய விதமாக அவர்களை சந்தித்து மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலைமையும் உங்களுக்கு உண்டாகும். அதோடு சேர்த்து தனுசு ராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப நாட்களாகவே தன்னுடைய குடும்பத்துக்காக வீடு கட்டி நினைச்சாங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட வீடு கட்டி கொடுக்கக்கூடிய ஆசை நிறைவேறுவதோடு அவருடைய அம்மா அப்பா குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையும் அமையும். ரொம்ப காலமாகவே இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில சில நாட்களாக கூட சொல்லிக்கலாங்க, எந்த ஒரு விஷயத்த நினைச்சாலும் சரி அதற்கு எதிர்மறையாகவே இவருடைய வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தனுசு ராசிக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பது நடக்கும். திருமண வாழ்க்கை இவர்களுடைய வாழ்க்கையில பெருசா எந்த ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கல. இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் இந்த ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்றது போலதான் இருந்தாங்க. ஆனா நடந்தாலும் இவர்களுக்கு பெருசா அதுல சந்தோஷம் கிடைக்கல. சரிங்களா? ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்பது அதிக அளவில் இருக்கும். முக்கியமா திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய விதமாகவும் அமையும். ஆனா அதற்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குதுங்க. அதாவது திருமண வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள் என்பது எல்லாத்தையும் இருக்கும். ஆனா உங்களுக்கு அதிகமா இருப்பதால நீங்க மனம் உடைஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து மனசுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமையும். நல்லதே நடக்க போகுது. தனுசு ராசினுடைய வாழ்க்கையில வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில குளறுபாடுகள் இருந்திருக்கும். அது அனைத்திற்குமான தீர்வுகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்க போகுது. முன்னிருந்த ஒரு சில விஷயங்களை நீங்க செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறுவதற்கான காலங்கள் என்பது இருக்கும். தனுசு ராசினுடைய வாழ்க்கையில மனசளவில் இருந்த குறைகள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் முழுவதுமாக காணுவார்கள். அதோடு சேர்த்து இவர்களுடைய வாழ்க்கையில கண் முன்னாடி சில தப்புகள் நடந்தும் அதை நடக்காத மாதிரி போய்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட விஷயங்களை கூட மாற்றி அமைச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட போகுது. அதோடு தனுசு ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையா இருந்தது உடல் சார்ந்த சில குறைபாடுகள். அப்படிப்பட்ட உடல் சார்ந்த பிரச்சனைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமாக நீங்கி மற்றவர்கள் முன்பும் சரி இவருடைய மனசுலையும் சரி நோய் இல்லாத ஒரு குறை இல்லாத ஒரு வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ ஆரம்பிப்பார். எதிர்பார்த்த சந்தோஷங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையினுடைய உச்சிக்கு சென்று சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். இனி வரக்கூடிய காலங்கள் என்பது இப்படிப்பட்டதாக தான் இருக்க போகுது. இனி இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில நீங்க எதை நினைச்சும் வருத்தப்பட்டு கவலைப்பட்டு கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை என்பது அந்த அளவுக்கு மாற்றத்தையும் நன்மைகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்க போகுது. இது அந்த கடவுளுடைய சாட்சியாகவே சொல்ல முடியும். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். தனுசு ராசினுடைய வாழ்க்கையில நட்சத்திர பழங்களை பார்ப்போமா? தனுசு, மூலம், பூரணம், உத்திராடம், 1ஆம் பாதம் முடிவு வரைக்கும் நட்சத்திரங்கள் இருக்கு. சரிங்களா? மூல நட்சத்திரக்கார நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சில நாட்களாகவே உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் சில தவறுகளை செஞ்சுட்டீங்க. அப்படிப்பட்ட சில தவறுகளை திருத்திக் கொள்வதோடு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது நடக்குமான்னு யோசிச்சுங்க பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்க போகுது.
பூரணம். இந்த பூரண நட்சத்திரக்காரனுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமாகவே கொஞ்சம் கடன் பிரச்சனையால கஷ்டப்பட்டாங்க. அந்த கடன் பிரச்சனை என்பது முழுவதுமாக தீர்ந்து நடந்திருக்கும். உத்திராடம். இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே சரிங்க, குடும்பத்துக்குள்ள ஏதாவது சண்டைகளும் இல்ல சச்சரவுகளோ இல்ல வேற யாரோ சொல்வதற்கான விஷயங்களை வச்சு இவங்களே ஏதாச்சும் ஒன்று நினைச்சுக்கிட்டு கஷ்டப்படுறதும் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கி நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். இனி இவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்துக்கான வாழ்க்கையாக இருக்கும். நம்பிக்கையோடு காத்திருங்க.